20,000 கோடி கொள்ளடிச்சு வச்சிருக்கேன். உனக்கு தெரியும், உன் மனசாட்சிக்கு தெரியும். கேட்கும் நேயர்கள் எவ்வளோ பேர் நம்புவாங்களோ நம்புறேன், அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா நான் பேசுவது உண்மை. நீ கொள்ளடித்தவன், அந்த உன் குடும்பம் அழியும், அந்த பணம் உனக்கு நிற்காது, பார்த்துட்டே இரு. நான் சொல்கிறேன், இன்னைக்கு யார் யார் ஊழல் பண்ணிட்டு இந்த அரசியலில் பெரிய மனுஷங்களாம் உலாவி கொண்டு வந்துட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் வெகு சீக்கிரத்தில் அவங்களுக்கு அழிவு வரப்போகுது. அதுக்கு இப்போ ட்ரம்ப் பைத்தியக்காரன் அங்கே போய் தேவையில்லாமல் அங்கே அவங்க மேலே பாம்பு போட்டு அந்த குழந்தைங்களை சாவடித்து, அவங்க தலைவரை சாவடித்து, அங்கே இருந்த மக்கள் நிறைய பேர் செத்து அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ உலகம் எங்கும் பொருளாதாரம் வீக்கம் பிரச்சனை பெருசாக வரப்போகுது. இவங்கெல்லாம் நினச்சிருக்காங்க சீஸ் ஃபயர் கிடையாது. இந்த வார் இன்னும் பெருசாக தான் போகும். இது வந்துட்டு வெயிட் அண்ட் வாட்ச் கதை இந்த வார். ஓகே, இந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தான் ஒரு 10 நாளாகவே அவங்க ஏதோ ஒரு வண்டியை வச்சுட்டு எலெக்ஷன் ஓட்டு சேகரித்து கொண்டு இருக்கிறாங்க. நிஜமாகவே தெரியுது, கண்ணுக்கு தெரியுது. நான் அந்த கட்சிக்காக சப்போர்ட் பண்ணல, பட் ஜென்ரலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்போது திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி. இந்த வேட்பாளர்களை எல்லாமே முக்காவாசி இந்த பெரிய கட்சிகள் எல்லாமே அந்த பழைய ஊழல் பெருச்சாளிகளையே தேர்ந்தெடுத்து மக்கள் மேலே திணிக்கிறாங்க. இந்த மக்களும் எவ்வளோ சொன்னாலும் கேட்க போகிறதில்லை. நான் அடிக்கடி சொல்வது என்னென்றால், நம்ம தான் இந்த ஊழல்வாதிகளை உருவாக்குகிறோம். இவங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடச்சிது ஜெயிச்சு நம்மகிட்டயே வேலை பேசுவாங்க. மாசுன்னு சொல்கிற ஒரு மெட்ராஸில் சைதாப்பேட்டைக்கு போட்டிருக்காங்க, இந்த டிஎம்கே. அதனால் என்ன வேலை செய்கிறானோ கடவுளுக்கு தான் தெரியும். மந்திரியாக இருந்து ஒன்றும் உருப்படியாக இருந்த உருப்படியான வேலையும் செய்யலாம். ஆனால் ஊழல் மட்டும் பண்ணான். அவனுக்கு இருக்கிற அந்த பெருச்சாளிங்க ஒன்று இருக்காங்க, இந்த பூசாரிங்க ஒரு 4-5 ஒன்றாம் நம்பர் ஊழல்வாதிங்க. மறுபடியும் நம்ம போய் அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறோன்னா நம்ம மேலே தான் தவறு. ஏன் ஒரு தடவையாவது வேறொரு இந்த இண்டிபெண்ட் கேண்டிடேட்கோ இல்லாட்டி வேறு எதுனா ஒரு கட்சிக்கோ இல்லாட்டி யாருமே எம்எல்ஏ ஆகாதவர்களுக்கோ பெஸ்ட்டு நோட்டா, இந்த ஒரு எலெக்ஷனில் நம்மெல்லாம் நோட்டா போட்டு இவங்களை எதிர்த்து காட்டினாதான் இந்த அரசியல் கட்சிகளுக்கு புத்தி வரும். ஆனால் நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம், ஆவேசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு போய் பணத்தை வாங்கிட்டு ஓட்டை போடுறோம். எடப்பாடியில் தாவேக்காவோட ஒரு கேண்டிடேட் எப்படி ஃபில்லப் பண்ணுறது கூட தெரியாட்டி, அப்போ இவங்கெல்லாம் நாட்டு மக்களுக்கு என்ன சேவை செய்வார்கள்? இன்க்ளூடிங் த தாவேக்காவோட விஜய். அவன் ஒரு படித்த தற்கூரி, ஒரு அகங்காரத்தில் அழிந்து கொண்டிருக்கும் ஒரு தற்கூரி. பட் அவனே அவனோட இதில் ஒரு இதில் 51 வயசுன்னு போட்டிருக்கான், இன்னொரு இதில் 52 வயசுன்னு போட்டிருக்கான். பாரு அவனோட மென்டல் இது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். இப்போ கோயம்புத்தூரை பொறுத்தவரையிலும் இந்த எஸ்பி வேலுமணி இவனுக்கு என்ன தகுதி இருக்குது, அந்த தொகுதி மக்கள் இவனை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா மக்கள் மேலே தான் தவறு. மக்கள் இந்த மாதிரி ஊழல் பெருச்சாளிகளை ஏன் மற்ற மக்கள் மேலேயும் நாட்டு மேலேயும் இவர்களை திணிக்கிறீர்கள்? இவங்கெல்லாம் நாட்டு மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வரல, கொள்ளடிச்சு அந்த கொள்ளடிச்ச காசில் எல்லாரும் போய் துபாயில் போட்டு வச்சுருக்காங்க. அந்த துபாய் இன்னைக்கு புஷ் ஆயிடுச்சு. வணக்கம் கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு. இது இப்போது என்ன சொல்கிறது, எலெக்ஷன் டைம், தேர்தல் நேரம். எல்லா கட்சிகளும் அவங்கவுங்க வேட்பாளர்களை வைத்துக்கொண்டு எலெக்ஷன் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இப்போ நான் கோயம்புத்தூரில் இருக்கிறதால நான் கவனித்தது,
இந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தான் ஒரு 10 நாளாகவே அவங்க ஏதோ ஒரு வண்டியை வச்சுட்டு எலெக்ஷன் ஓட்டு சேகரித்து கொண்டு இருக்கிறாங்க. நிஜமாகவே தெரியுது, கண்ணுக்கு தெரியுது. நான் வந்து அந்த கட்சிக்காக சப்போர்ட் பண்ணல, பட் ஜென்ரலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்போது திமுக வேட்பாளர் வந்து செந்தில் பாலாஜி. இந்த வேட்பாளர்களை எல்லாமே முக்காவாசி இந்த பெரிய கட்சிகள் எல்லாமே அந்த பழைய ஊழல் பெருச்சாளிகளையே தேர்ந்தெடுத்து மக்கள் மேலே திணிக்கிறாங்க. இந்த மக்களும் எவ்வளோ சொன்னாலும் கேட்க போகிறதில்லை. நான் அடிக்கடி சொல்வது என்னென்றால், நம்ம தான் இந்த ஊழல்வாதிகளை உருவாக்குகிறோம். இவங்கெல்லாம் வந்துட்டு சந்தர்ப்பம் கிடச்சிது ஜெயிச்சு வந்துட்டு நம்மகிட்டயே வேலை பேசுவாங்க. அப்போ இதே இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செந்தில் பாலாஜி இன்றைக்கி எலெக்ஷனுக்காக ஓட்டுக்காக வீடு வீடாக வருவார், வணக்கம் சொல்லுவார், எல்லாம் செய்வார். ஆனால் நாளைக்கு ஜெயிச்சுட்டு போயிட்டா நம்ம போய் ஒரு அப்பாயின்மெண்ட், நம்ம எந்த ஒரு ஊழல் வேலைக்கும் போக மாட்டோம். என்ன ஒன்று நல்லது சொல்கிறதுக்கு போனாலும் கூட அவங்க என்ன செய்வாங்க, என்ன ஏது எதற்குன்னு சொல்லிட்டு அந்த பிஏ ஒருத்தர் இருப்பான். முதல் இந்த சொல்லுவாங்க பாருங்க, கோயிலில் சாமி வரன்னு கொடுத்தாரும் இந்த பூசாரி வந்து லொல்லு பேசுவாங்களாமா, அந்த மாதிரி கதை இதெல்லாம். இப்போ வந்துட்டு இந்த மாசுன்னு சொல்கிற ஒரு மெட்ராஸில் சைதாப்பேட்டைக்கு போட்டிருக்காங்க இந்த டிஎம்கே. அதனால் என்ன வேலை செய்கிறானோ கடவுளுக்கு தான் தெரியும். மந்திரியாக இருந்து ஒன்றும் உருப்படியாக எந்த உருப்படியான வேலையும் செய்யல, ஆனால் ஊழல் மட்டும் பண்ணான். அவனுக்கு இருக்கிற அந்த பெருச்சாளிங்க ஒன்று இருக்காங்க, இந்த பூசாரிங்க ஒரு 4-5 ஒன்றாம் நம்பர் ஊழல்வாதிங்க. மறுபடியும் நம்ம போய் அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறோன்னா நம்ம மேல் தான் தவறு. ஏன் ஒரு தடவையாவது வேற ஒரு இந்த என்ன இண்டிபெண்ட் கேண்டிடேட்கோ இல்லாட்டி வேறு எதுனா ஒரு கட்சிக்கோ இல்லாட்டி யாருமே எம்எல்ஏ ஆகாதவர்களுக்கோ பெஸ்ட் வந்து நோட்டா, இந்த ஒரு எலெக்ஷனில் நம்மெல்லாம் நோட்டா போட்டு இவங்களை எதிர்த்து காட்டினாதான் இந்த அரசியல் கட்சிகளுக்கு புத்தி வரும். ஆனால் நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம், ஆவேசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு போய் பணத்தை வாங்கிட்டு ஓட்டை போடுறோம். இப்போது ஒரு 3 நாளுக்கு முன்னால் நான் வந்து கேரளாவில் இருந்தேன். கேரளாவில் இருக்கும்போது ஒரு ஊர்வலம் இந்த மாதிரி இந்த அரசியல் ரேலி. ஆனால் இன்றைக்கி வந்து கேரளாவில் எலெக்ஷன். அந்த எலெக்ஷனுக்காக ஐ திங்க் இட் வாஸ் 6th ஏப்ரல். அண்ட் நாங்கள் வந்து அந்த ரேலிவால் லேட் ஆகிட்டு இருந்துச்சு, கார் வந்துட்டு மூவ் ஆக முடியல. அப்போ அங்கே இருந்த அந்த ரேலியில் இருக்க ஒருத்தர்கிட்ட நான் வந்து சொல்கிறதுக்கு ஜன்னலை அந்த விண்டோ இது கண்ணாடி இறக்கும் போது எங்கள் காரில் இருக்கவங்களாம், ஐயோ வேண்டாம் கீதா, இவங்கெல்லாம் ரவுடிஸ், ஒன்று அடிப்பாங்க. நான் சொன்னேன், அடித்தா அடிச்சுட்டு போட்டோம், நம்ம சொல்ல வேண்டியது சொல்லலாம், அதுக்கப்புறம் அவங்க தப்பாக நடந்துக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி நம்மளும் பேசலான்னு சொன்னோன்னே நம்ம மக்கள் மேலேயும் தவறு இருக்கிறது. அப்போ வந்துட்டு அவர் வந்து யார்கிட்ட சொன்னோன்னா, நான் சொன்னேன் பாருங்கள், இப்போ ஒரு காரில் ஒரு பேஷண்ட் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா ஒரு எமர்ஜென்சி என்ன ஆகும்னு தான் நான் கேட்டேன். பட் அவங்க என்ன தப்பாக எடுத்துக்கிட்டாங்க, காரில் ஒரு பேஷண்ட் இருக்கிறாங்க சொல்லி. பட் ஆனாலும் அந்த நபர் ஒரு அந்த சிபிஎம் கட்சியோட ஒரு சின்ன வயது ஒரு யங்ஸ்டர், சின்ன இளைஞரை உடனே ஏற்பாடு பண்ணி அந்த பையன் மற்ற பசங்களை ஏற்பாடு பண்ணி அந்த டிராஃபிக் 2 பக்கம் அந்த ரோடு மோசமாக இருந்துச்சு, ரோடு ரிப்பேரில் இருந்துச்சு. அகைன் தேர் வாஸ் ஜென்வன்லி ப்ராப்ளம் ஆல்சோ. ஆனால் அந்த ரெஸ்பான்ஸ் அவங்க கொடுத்தாங்க பாருங்க. நான் வந்து ஐ எம் நாட் அ சப்போர்ட்டர் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, பட் சர்டன் திங்ஸ் அவங்க இந்த ஊழலை எதிர்க்கும் போது நான் அவரை பாராட்டுறேன். பட் இப்போ அவங்களுமே நிறைய பேர் ஊழல் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். பட் அன்னைக்கு அந்த பசங்க செஞ்ச வேலை இட் வாஸ் ஸோ ஆர்கனைஸ். எங்கள் காரை மட்டும் இது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அந்த டிராஃபிக்கை மேனேஜ் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. நான் வந்து அவங்களுக்கு தேங்க்யூ சொன்னேன். என்னென்னா அந்த ரெஸ்பான்ஸு ஓகே, அவங்க செய்தது தவறு தான். ரோட்டில் அவங்க முதலே சென்சிபிளாக ஒரு சின்ன ராலியாக போகலாம், மெல்லிசா தட் இஸ் 10 பேர் இப்படி லைனாக இருக்கிறதுக்கு ஒரு 5 பேராக வச்சுருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே, அட்லீஸ்ட் தே ரெஸ்பாண்டட். அதே இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபியோ இல்லை டிஎம்கேவோ ஏடிஎம்கேக்கு சொன்ன இது பண்ணனா அவங்க என்ன திமிர் பேச்சு பேசுவாங்கன்னா அதில் வந்து நான் கேரளாக்காரங்களை பாராட்டுறேன். ஓகே, அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு அந்த டிசிப்ளின் இருக்குது. பட் நம்ம தமிழ்நாட்டில் டிசிப்ளினே கிடையாது. ஏன்னா இதே ஒரு தாவேக்கா காரணத்தை நான் சொல்லியிருந்தா அவன் குடிச்சு போட்டு கண்டதெல்லாம் பேசியிருப்பான்.
கண்டதெல்லாம் பேசியிருப்பான் பைத்தியக்காரங்களாட்ட. ஆகிய அந்த ஒரு என்ன கேரளா அவங்க அந்த இளைஞர்கள் செய்தது ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஆட்டிடியூட். அண்ட் அந்த அப்படி மக்கள் இருந்தால் நல்லா இருக்கும் இந்த அரசியல் கட்சியில் இருக்கும் நபர்கள். இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு கேரளாவில் எலெக்ஷன், லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் கேம்பெயினிங் நடந்துட்டுருக்குது. பட் ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு இது இப்போ எடப்பாடியில் தாவேக்காவோட ஒரு கேண்டிடேட் எப்படி ஃபில்லப் பண்ணுறது கூட தெரியாட்டி அப்போ இவங்கெல்லாம் நாட்டு மக்களுக்கு என்ன சேவை செய்வார்கள், இன்க்ளூடிங் த தாவேக்காவோட விஜய். அவன் ஒரு படித்த தற்கூரி, ஒரு அகங்காரத்தில் அழிந்து கொண்டிருக்கும் ஒரு தற்கூரி. பட் அவனே அவனோட இதில் ஒரு இதில் 51 வயசுன்னு போட்டிருக்கான், இன்னொரு இதில் 52 வயசுன்னு போட்டிருக்கான். பாரு அவனோட மென்டல் இது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். என்னமோ அவன் மாற்றத்தை கொண்டு வருவான்னு சொல்லி இந்த திராவிட கட்சிகள் 65 67 நாங்கள் மாற்றம் கொண்டு வருவோம் சொல்லி அவங்க ஒரு பெரிய ஊழல் பெருச்சாலிகள். அதுக்கப்புறம் இது கண்ணுக்கு தெரியும். அப்போல்லாம் அட்லீஸ்ட் இவ்வளோ ஊடகங்கள் கிடையாது, இவ்வளோ நியூஸ் பேப்பரில் இதெல்லாம் நியூஸ் வராது. இந்த ஊழலை பற்றியெல்லாம் யாருமே பேச மாட்டாங்க. அந்த காலகட்டம் வேறு, இப்போ இந்த காலகட்டம் வேறு. இந்த கட்சிகளிலேயே இப்போ ஒரு சிலர் பெரிய பெரிய ஊழல் பெருச்சாலிகளை போட்டிருக்கிறார்கள். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் KN நேரு, மா சுப்பிரமணியம், செந்தில் பாலாஜி, இந்த மாதிரி நிறைய பேர்த்த போட்டிருக்காங்க. ஓகே, அவங்க கட்சியில் இருக்க நிறைய இந்த KKSSR இந்த பழைய ஊழல்வாதிகளே திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இல்லாட்டி அவர்கள் குழந்தைகளை அவங்க மகன்களோ இல்லை மகள்களோ மருமகள்களோ யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஒரு பக்கம் இது DMK. அதிமுகவில் அவன் அதுக்கு மேலே இருக்கிற எல்லா ஊழல் பெருச்சாலையும் மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கானுங்க. இப்போ கோயம்புத்தூரை பொறுத்தவரையிலும் இந்த SP வேலுமணி இவனுக்கு என்ன தகுதி இருக்குது, அந்த தொகுதி மக்கள் இவனை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா மக்கள் மேலே தான் தவறு. மக்கள் இந்த மாதிரி ஊழல் பெருச்சாலிகளை ஏன் மற்ற மக்கள் மேலேயும் நாட்டு மேலேயும் இவர்களை திணிக்கிறீர்கள்? இவங்கெல்லாம் நாட்டு மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வரல, கொள்ளை அடிச்சுட்டு அந்த கொள்ளை அடித்த காசில் எல்லாரும் போய் துபாயில் போட்டு வச்சுருக்காங்க. அந்த துபாய் இன்னைக்கு புஷ் ஆயிடுச்சு. தட் அப்ளைஸ் ஈவன் டு தி ஸ்டாலினோட மருமகன். அந்த சபரீசன் அங்கே ஓபராய் ஹோட்டலில் வாங்கி இந்த ஊழல் பணம்லாம் அப்படி தான் போகணும். நான் நிறைய பேர் என்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, ஏன் நீ துபாயில் ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இல்லாட்டி துபாயில் ஒரு என்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. நான் போயிருந்தேன் 2-3 வருஷத்துக்கு கண்டினியூஸாக. பட் எனக்கு என்னமோ எப்போ பார்த்தா அந்த துபாய்க்கு போகும்போதெல்லாம் என்ன ஒரு ஃபீலிங், இது ஒரு இட்ஸ் அ ஹெவன் ஃபார் ஆல் இந்த மாஃபியா நாடு உலகத்தில் இருக்கும் எல்லா மாஃபியா அங்கே தான் கேப் மாதிரித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங் வந்துச்சு, திஸ் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் கொலாப்ஸ் ஆக போகுது. அண்ட் இட்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட இன்ட்யூஷன் has worked out. இந்த மாதிரி இப்போ அந்த துபாய் ஏரியா எல்லாமே யூ கெட் ஒன் ஃபனி ஃபீலிங். அதே தான் கோலாலம்பூரும் யூ கெட் தட் ஃபீலிங். ஓகே, அந்த பழைய செழிப்பு, அந்த பழைய ஒரு வைப்ரேஷன் கிடையாது. அப்போ நம்ம நாட்டில் இருக்க எல்லா ஊழல் பெருச்சாலிகளும் அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸு, ஒரு இந்த வீசா, கோல்டன் வீசா, இது அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்குதுங்க. அதில் ஒரு விதத்தில் நல்லது தான், கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் அழிவு கொண்டு கொண்டிருக்கிறார்கள். பட் இந்த அழிவால் பாவம் ஆக்சுவலி உலகத்தில் இருக்கும் பாமர மக்கள் தான் இதை பாதிக்கப்பட்டுருக்காங்க. நேற்று காலையில் தட் வாஸ் 7th மார்னிங். இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு வாஸ் 8th, இன்னைக்கு 8th ஏப்ரல் 2026. ஒரு பெரிய எல்லாரும் பரபரப்பாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், என்ன அமெரிக்கா செய்ய போகுதுன்னு. காலையில் 5:30 மணிக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் சீஸ் ஃபயர் ஃபார் 2 weeks. அந்த சீஸ் ஃபயர் ஈவன் ஒரு 24 மணி நேரம் கூட நீடிக்கல. அது நேற்று கொலாப்ஸ் ஆயாச்சு. மறுபடியும் பிரச்சனை. எல்லாரும் என்ன பாகிஸ்தானே இழிவு சொல்கிறாங்க. பாகிஸ்தான் அமெரிக்கா தான் அவங்க மீடியேட்டராக தேர்ந்தெடுத்துருக்குது. இதில் நம்ம விஸ்வகுரு எங்கேயுமே இல்லை. விஸ்வகுரு காணாமல் போயிட்டாங்க. நம்ம போடணும் பேப்பரில், காணவில்லை நம்ம விஸ்வகுருன்னு சொல்லி. ஆனால் விஸ்வகுரு ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு எலெக்ஷன் கேம்பெயினிங். ஏன்னா அது ரொம்ப முக்கியம் பாருங்க. நம்ம 5
4 மாநிலமும் ஒரு யூனியன் டெரிட்டரி அந்த இதை ஜெயிக்காட்டி நம்மளுக்கு எவ்வளோ இழப்பு, எவ்வளோ பதவி இழப்பு, எவ்வளோ பவர் இழப்பு, எவ்வளோ கொள்ளையடிக்கும் இழப்பு. ஓகே, அப்போ அவங்களுக்கு இதுதான் முக்கியமாக இருக்குது. ஆனால் நம்ம பிரதம மந்திரி விஸ்வகுருன்னு சொல்லி அந்த வாட்ஸ்அப், அந்த பிஜேபியோட வாட்ஸ்அப் இது பண்ணிட்டு. 3வது இப்போ பிஜேபிக்கு 27 சீட்டு, நம்ம ராஜதந்திரி தட் இஸ் ஓனாய், இபிஎஸ் ஓனாய் அழகாக மேனிப்புலேட் பண்ணி 27, அதில் நான் அந்த ஆளை பாராட்டுறேன். ஓகே, அயோக்கியன்னு தான், ஆனாலும் அந்த மூளை பாருங்கள், அந்த ஓனாய் மூளை நல்ல வேலை செஞ்சுருக்கு. அதில் இவங்க எல்லாரும் அண்ணாமலை பற்றி பேசினாங்க. யாருக்குமே புரியல. அண்ணாமலை எனக்கு தெரிஞ்சு, நான் ஒரு ஐ விட்னஸ், நான் சொல்ல விரும்பலை, ஒரு மேபி செப்டம்பர் அக்டோபர் ஆஃப் லாஸ்ட் இயர் அந்த டைமில், ஐ டோன்ட் ரிமெம்பர் த மந்த், இவனை அமித்ஷாவோட அதான் நான் சொன்னேன்ல, அமித்ஷாவோட ஆட்கள் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் எல்லாத்தையும் பணத்தை வச்சு எப்படி விலைக்குவாங்க. இது சொல்ல வந்தேன்னா, இப்போ ஒரு முந்தா கேரளாவில் பிஜேபிக்காரங்க பால்காட் ஏரியாவில் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அவங்க இந்த தமிழ்நாட்டோட கல்ச்சரை அங்கே கொண்டு போய் சேர்க்க பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, கேரளா கம்யூனிஸ்ட்காரங்க எப்படி நம்ம டிஎம்கே அந்த விதத்தில் ரொம்ப இதாக செய்வாங்க, ஊழலும் செய்வாங்க, அதே விதத்தில் எலெக்ஷன் ஒர்க்கும் சூப்பராக பண்ணுவாங்க. நான் பாராட்டணும் அவங்களுக்கு. அங்கே மாட்டிட்டாங்க இந்த ஏஜென்ட்டுக்கு தான். அப்போ இதில் ஒருத்தர் இந்த அண்ணாமலையை ரேஸ் கோர்ஸில் கூப்பிட்டு, ரேஸ் கோர்ஸில் நைட்டில் அண்ணாமலையை மிரட்டியிருக்காங்க. அப்போ அந்த டைமில் அண்ணாமலை இன்னொரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தான். அப்போ அமித்ஷாக்கு தெரியும், அமித்ஷா மிரட்டி அந்த இன்னொரு புது கட்சி கதை நின்றுடுச்சு. அப்போவே தெரியும் அண்ணாமலைக்கு நோ சீட்டுன்ட்டு. ஆனால் எல்லாருமே ஸ்பெக்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கூட என்னோட இதில் ஒன்று சொன்னேன், எப்படி ஒரு ஆர்எஸ்எஸ்கார் என்கிட்ட ஜான்வரி மந்த் ஆஃப் ஜான்வரியில் இந்த மாதிரி அண்ணாமலைக்கு சிங்கநல்லூர் சீட்டு இல்லாட்டி கோயம்புத்தூர் சவுத்து அண்ட் கோயம்புத்தூர் நார்த் இந்த இன்னொரு ஊழல் அரிசி இந்த வானத்திக்குன்னு சொல்லி அந்த பொம்பளை பாருங்க எல்லாம் ஸ்மார்ட்டாக சவுத்துலேருந்து ஓடிடுச்சேன்னா அங்கே செந்தில் பாலாஜி வருதுன்னு சொல்லிட்டு ஐதர் இட்ஸ் அ கவுண்டர் சென்டிமெண்ட் ஆர் இட் இஸ் டிஎம்கே வர்சஸ் பிஜேபி சென்டிமெண்ட். இது உண்மை எதுவும் தெரியாது. பட் செந்தில் பாலாஜி ஹஸ் காட் ஆல் த மணி, எல்லா பணம் இருக்குது செலவு பண்ணுறதுக்கு. அதில் செந்தில் பாலாஜியை பார்த்து பயந்துக்கிட்டு ஓடிடுச்சு இந்த ஊழல் பெருசாலி. ஓகே, அப்போ அண்ணாமலைக்கு அப்போவே சீட் இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்போ இந்த ஆர்எஸ்எஸில் ஒரு சிலர் எனக்கு பேசும்போது நான் ஓப்பனாகவே சொன்னேன், அவனுக்கு சீட் இல்லைப்பான்னு சொன்னேன். இல்லை மேடம், எல்லாம் கையெழுத்து போட்டாச்சு வச்சாச்சான்னு நம்மளே பார்த்தோம். அந்த எலெக்ஷன் முடியுது ஒரு வாரத்துக்கு முன்னால் கூட பிரச்சனை. கடைசி நாள் மட்டும் நாமினேஷன் யார் கேண்டிடேட்ஸ்னு இதில் பெரிய என்னமோ அண்ணாமலை இது சரி அக்ரீட். அண்ணாமலைக்கு அவன் ஆம்பளையாக இருந்தால், ரோஷம் இருக்கிறவனா இருந்தால், இல்லாட்டி நாட்டு மேலே அவ்வளோ பற்று இருக்கிறவனா இருந்தால், கூட்டம் கட்சி நாட்டு பற்று. ஏன்னா எப்போத்தும் சொல்லுவான், நம்ம இந்த விஜய் சொல்லுவான் எப்போ பார்த்தா, நான் 200 கோடி இதை வச்சுட்டு வந்திருக்கேன் மக்கள் சேவைக்கு. அதே மாதிரி இது சொல்லுவோம், நான் ஐபிஎஸ்ஸை வச்சுட்டு வந்திருக்கேன்னா நீங்கள்லாம் எதையும் வச்சுட்டு வரல, இங்கே இன்னும் பெருசாக கொள்ளை அடிக்கலாம், ஆகையால் அங்கே கொள்ளை அடிக்க முடியாது, ஆகையால் அந்த கொள்ளை இங்கே அடிக்கிறதுக்கு தான் இந்த கதையெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. எந்த மக்களையும் உங்களை கூப்பிடல, வாங்க எங்களுக்கு சேவை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? அப்போ இந்த அண்ணாமலை அவ்வளோ ஃபேமஸ், மக்கள் அவனை அவ்வளோ விரும்பி இருக்கிறாங்கன்னா நிஜமாகவே ஒரு ஆம்பளையாக இருந்தால் தனித்து போட்டிருக்கலாமே. நீ உன்னோட கவுண்டர் ஏரியாவே, நீ உங்கள் ஜாதி எங்கே ஜாஸ்தியாக இருக்கிறாங்களோ அங்கேயே நீ தைரியமாக நின்றுருக்கலாம். இல்லாட்டி நீ நிஜமாகவே மக்கள் உன் மேலே அவ்வளோ பாசம் மதிப்பு மரியாதை வைத்திருக்கிறாங்க. நீ போய் இந்த தொகுதியில் எங்கே கவுண்டர்களே இல்லாத ஒரு தொகுதியில் போய் நின்றுருக்கலாம். தட் இஸ் ஒரு தேவர் ஏரியாவோ இல்லாட்டி ஒரு முதலியார் ஏரியாவோ இல்லாட்டி ஒரு இந்த பாமக இந்த வன்னியர் ஏரியாலையோ இல்லாட்டி ஒரு எங்கே வேறு ஏதோ ஜாதி ஆதிக்கம் இருக்குது அங்கே போய் நின்று இருக்கலாம். ஆனால் சும்மா புருடா விட்டுட்டுருக்குற. நான் முதலே சீட் வேணான்னு சொன்னேன், ஒரு பக்கம் சொல்கிறேன், ஒரு பக்கம் கான்ட்ரடிக்ட் பண்ணுறேன். உன்னோட ஆட்கள் எல்லாம் எங்கள் தலைவருக்கு கொடுக்கல வைக்கல. நீ தான் சொன்னல உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அகையில் நான் பிரச்சாரத்துக்கே வரமாட்டேன் நீ சொன்னவன்.
நீங்கள் எங்கே ஓடுற என்னமோ கேரளாவுக்கும் இதுக்கும் அதுக்கு பாரு, ஸ்டாப் யோர் பிளடி நான்சென்ஸ் அண்ணாமலை. நீ ஏதோ பெருசாக கொஞ்சம் இங்கிலீஷ் பேச, இந்த முட்டா தற்கொலைங்களுக்கு இங்கிலீஷ் வராதோல நீ ஏதோ பெரிய பிரமாதமாக இங்கிலீஷ் பேசி கிழிக்கிறது. உன்னை ஐபிஎஸ் படிச்சுட்டு பிஇ அப்புறமேல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேசாட்டி அதை விட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, நீ வந்துட்டு ஒரு நம்பர் 1 ஊழல்வாதி. அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் வந்து 1989 தான் ஃபஸ்ட் எம்எல்ஏ ஆச்சு. அப்போ தான் ஜெயலலிதாவும் ஃபஸ்ட் எம்எல்ஏ. அந்த இதில் தான் நான் தோத்தேன். ஓகே, ஃப்ரம் கோபிச்செட்டிப்பாளையம். நான் நின்னது கோபிச்செட்டிப்பாளையம். எனக்கு அந்த ஊரே தெரியாது. அதில் ஃபுல்லாக கவுண்டர் ஆதிக்கம். ஓகே, அப்போது எங்கள் கட்சியில் வந்துட்டு ஒரு கவுண்டருக்கு தான் அந்த சீட்டை கொடுத்தாங்க. அவர் ஸ்மார்ட்டாக அந்த இது எனக்கு தாரவாரி கொடுத்துட்டாரு. நான் கேட்கல சீட். ஆனாலும் நான் தைரியம் நின்னேன். ஒரு பெண்மணியாக இருந்தேன். எனக்கு அப்போ அரசியல் என்னாலே என்னன்னு தெரியாது. தட் இஸ் இந்த எலெக்ஷன்னா என்னன்னு தெரியாது. அரசியல்லாம் தெரியாது. எலெக்ஷன்னா எப்படி நடத்துவாங்கன்னு தெரியாது. என்கிட்ட இந்த மாதிரி கொள்ளடிச்ச காசுலாம் கிடையாது. நீ இன்னைக்கு 20,000 கோடி கொள்ளடிச்சு வச்சிருக்க. உனக்கு தெரியும், உன் மனசாட்சிக்கு தெரியும். கேட்கும் நேயர்கள் எவ்வளோ பேர் நம்புவாங்களோ நம்புறேன். அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா நான் பேசுவது உண்மை. நீ கொள்ளடித்தவன், அந்த உன் குடும்பம் அழியும். அந்த பணம் உனக்கு நிற்காது. பார்த்துட்டே இரு. நான் சொல்கிறேன், இன்னைக்கு யார் யார் ஊழல் பண்ணிட்டு இந்த அரசியலில் பெரிய மனுஷனுக்கெல்லாம் உலாவி கொண்டு வந்துட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் வெகு சீக்கிரத்தில் அவங்களுக்கு அழிவு வரப்போகுது. அதுக்கு இப்போ ட்ரம்ப் பைத்தியக்காரன் அங்கே போய் தேவையில்லாமல் அங்கே அவங்க மேலே பாம்பு போட்டு அந்த குழந்தைங்களை சாவடித்து, அவங்க தலைவரை சாவடித்து, அங்கே இருந்த மக்கள் நிறைய பேர் செத்து அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ உலகம் எங்கும் பொருளாதாரம் வீக்கம் பிரச்சனை பெருசாக வரப்போகுது. இவங்கெல்லாம் நினச்சிருக்காங்க சீஸ் ஃபயர் கிடையாது. இந்த வார் இன்னும் பெருசாக தான் போகும். இது வந்துட்டு வெயிட் அண்ட் வாட்ச் கதை. இந்த வார். ஓகே, அப்போ வந்து இந்த எலெக்ஷன் இப்போ தேவையா? இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த செலவு நம்மளுக்கு தேவையானா கிடையாது, தேவை கிடையாது. நான் அதுக்கு தான் எலெக்ஷன் நிற்கல. நான் நினச்சேன், எதுக்கு போய் நம்ம வந்து ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ இன்டூ 234 கேண்டிடேட்ஸ் வில் கம் டு அபவுட் எவ்வளோ கோடிகள், 20-30 கோடி இல்லாட்டி 100 கோடி. இதெல்லாம் நம்மக்கிட்ட அந்த மாதிரி காசு இல்லை. லிக்விடிட்டி ஐ டோன்ட் ஹேவ். சொத்து இருக்குது பட் நோ லிக்விடிட்டி. அப்போ வந்து இதை போய் செலவு பண்ணுறதுக்கு ஒரு 110 குழந்தைங்கள படிக்க வைக்கலாம் ஃப்ரீயாக. ஓகே, நான் அதுதான் எடுத்தேன். தேவையில்லை, நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் கேவலம் கிடையாது. எலெக்ஷன் நிற்காட்டினா ஒன்றும் மண்டை வெடிக்க போகிறதில்ல. ஓகே, நிறைய காரியங்கள் செய்யலாம். நம்ம அரசியல் இருந்து தான் செய்யணும்ட்டு இல்லை. பட் எனக்கு ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது. ஓகே, ஆனால் இந்த ஊழல் இங்கே இப்போ இந்த தமாஷாவில் இந்த ஆர்பிஐன்னு சொல்லிட்டு ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லி மகாராஷ்டிராவில் அங்கே வந்து ஒரு மினிஸ்டரும் இருக்கார் இந்த என்டிஏ கவர்மெண்ட்டில், இந்த ராம்தாஸ் அத்தவாலேன்ட்டு. அந்த ஆள் இப்போ ஒரு 10 நாளுக்கு முன்னால் வந்து என்ன கதை விட்டுட்டு போனார். விஜய் ஜெயிச்சுட்டு பிஜேபிக்கு சப்போர்ட் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டார். கரெக்டாக சொல்லியிருக்கார். அதுதான் உண்மை. ஓகே, அவங்களுக்கும் இவங்களுக்கும் கீழே அண்டர் ஹேண்ட் டீலிங் இருக்குது. இந்த கட்சியில் பார்த்தா என்னை கூப்பிட்டு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் போட்டு ஸ்பெஷல் கெஸ்ட்டுன்னு கூப்பிட்டு அங்கே போய் பார்த்தா பாவம் ஒரு 52 அப்பாவி கேண்டிடேட்ஸை பணத்தை இது நாமினேஷன் ஃபைல் பண்ண சொல்லி அவங்களுக்கு ஒரு உதவியும் கொடுக்காம, அதில் வந்து ஒரு தமிழ்நாட்டு இன்சார்ஜ் பாம்பேலேருந்து வரான் ஒருத்தர் சூசைன்னு சொல்லி ஒரு பாதிரியார். இந்த பாதிரியார்களுக்கெல்லாம் என்ன அரசியல் எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே, அந்த அவங்களே என்னை கூப்பிட்டு போட்டு அதுக்கப்புறம் மந்திரி உங்களை பார்க்கணும், மந்திரி எதுக்கு என்ன பார்க்கணும் சொல்லி அப்போ பார்த்தா இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணால் இவங்க எல்லாமே ஊழல். அந்த மந்திரியிலேருந்து எல்லாமே ஊழல். இவங்க என்ன சொல்கிறது, இந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வச்சுருக்கவங்க கிட்ட நாங்கள் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து சேங்ஷன் பண்ணி கொடுக்குறோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பணம் நிறைய இருக்குது. எவ்வளோ 5,000 கோடி 50,000 கோடியே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் அப்புறமேல் சொல்கிற கதை. ஓகே, அதுக்கப்புறம் பாவம் அந்த அப்பாவி கேண்டிடேட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி மேடம் என்ன பணம் ஹெல்ப் பண்ணுறீங்க. நான் வந்துட்டு ஐ டென்ட் கம் தேர். நான் வந்து அந்த மீட்டிங்கே என்கிட்ட சொன்னது வேறு, அதுக்கப்புறம் அங்கே நடந்தது வேறு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அந்த மந்திரி வந்து கோயம்புத்தூருக்கு டுடேஸ் 9th வராராம்மா. அதில் ஒரு அம்மா இன்றைக்கி எனக்கு ஃபோன் பண்ணி மேடம் உங்களுக்கு இன்விடேஷன். நான் சொன்னேன் எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாலும் நான் போக மாட்டேம்மா, உங்கள் ஆளுங்க எல்லாரும் வந்து ரொம்ப கெட்ட ரிப்போர்ட்ஸ் வருது, மோசமான ரிப்போர்ட்ஸ். அப்போ அந்த அம்மாவே சொல்கிறாங்க, எப்படி அந்த அம்மா கிட்ட ஒரு 7 லட்ச ரூபா ஒருத்தர் வந்து அந்த கட்சியில் இருக்கவன்
கார் நீங்கள் வாங்க எலெக்ஷனுக்கு நிற்கணும்னு சொல்லி அந்த நாமினேஷனை தப்பாக ஃபைல் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மோஸ்ட் ஆஃப் திஸ் கட்சிஸ் இந்த பிரபலமான கட்சி வேட்பாளர்கள்கிட்ட இது விலை பேசுகிறாங்க. நாங்கள் வாபஸ் வாங்கினா எங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுங்க சொல்லி அந்த குட்டி தலைவர்கள் எல்லாம் இந்த பணத்தை சம்பாதிச்சுக்கிறான். இது அந்த ராம்தாஸ்க்கு எவ்வளோ தெரியுமோ தெரியாது தெரியாது. ஏன்னா அதை நேற்று டெல்லியிலேருந்து ஒருத்தர் என்னோட பேசினவர் சொன்னார், அவனே ஒரு ஊழல்வாதின்னு. இந்த ஊழல்வாதிகளுக்குலாம் நான் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்னன்னாலும் நினச்சிட்டு போட, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. இது ஒரு பிஸ்னஸ் இப்போ நடக்குது. அப்போ மக்கள் நீங்கள் தான் பத்திரமா இருக்கணும். அந்த பெண்மணி சொல்கிறாங்க அவங்க கட்சியில் பெண்களே எவ்வளோ கேவலமாக நடத்தாப்ப அந்த மாதிரி சொல்லி எதுக்கம்மா அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, அப்படி அரசியல் பண்ணணும்னு தேவையே இல்லை. என்னை கேட்டேன்னா அரசியல் பண்ணி தான் நம்ம மக்கள் சேவை பண்ணணும்னு தேவையில்லை. நான் எவ்வளோ விதத்தில் நான் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன். அது எனக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும். அந்த உதவியை என்கிட்ட வாங்கினவங்களுக்கு தெரியும். நான் நிறைய பேர் நன்றி கெட்டத்தனமாக இருக்காங்க, அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. நன்றி கெட்டத்தனம் அது அவங்க ரத்தத்தில் ஊர்ந்ததுன்னு நினச்சிக்கலாம். அப்போ மக்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஊழல் வேட்பாளர்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்கன்னா அந்த பாவத்தில் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. நான் கடவுள்கிட்ட டெய்லி என்ன வேண்டிக்கிறேன் தெரியுமா? இந்த ஊழல் அரசியல்வாதி, ஊழல் பியூரோக்ராட்டு, ஊழல் கார்ப்பரேட்டு, ஊழல் ஜுடிஷியரி, இந்த டெரரிஸ்ட், இந்த 5 பேரும் அழியணும். கடவுளே அவங்கள அழி. 2வது இந்த நேர்மையாக வாழும் மக்களை காப்பாற்றுன்னு சொல்லி தான் என்னோட டெய்லி வேண்டுகோள் கடவுளுக்கு. ஐ ஹோப் கடவுள் ஏதோ ஒரு அதிசயம் பண்ணுவார் இந்த எலெக்ஷன். எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்ருக்கேன். இந்த எலெக்ஷன் ரத்தாகணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்ருக்கேன். பட் கடவுள் என்னோட கோரிக்கைக்கு பதில் கொடுப்பாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. பட் மக்கள் யோசித்து சிந்திச்சு உங்கள் வேட்பாளர்கள் யாருமே சரியில்லாட்டி நோட்டாக்கு ஓட் போடுங்க. நன்றி, வணக்கம்.